ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரம் மார்க்கெட்டு தாங்க வந்திருக்கோம். ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டைமு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 9 மணி இருக்குங்க. இந்த டைமுக்கே பார்த்தீங்கன்னா இப்போ தான் எல்லாம் அதிகமாக மக்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க. 9 மணிக்கு மேலே தான் கொஞ்சம் அதிகமாக ரஷ் ஆகுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 9 மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா கடையும் கம்மியாக தான் இருக்கும், நீங்கள் பொருளும் கம்மியாக தான் வாங்க முடியும். இப்போ பாருங்கள், பொருளும் இப்போ தான் உள்ளே எல்லாம் போயிட்டுருக்கு. டெம்போவில் டாடா ஏசியில் எல்லாம் கொண்டு போயிட்டுருக்காங்க. 9 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா நீங்கள் வாங்கலாம். ஆனால் என்னென்னா வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வெயில் காலங்கிறதுனால மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணுங்கிறது ரேட்டு கொஞ்சம் கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே. போன வீடியோவிலே நம்ம வந்து கம்மியாகவே போட்டிருந்தோம். இதே மாதிரி இப்போ நம்ம போடுவோம், பார்ப்போங்களா? அடுத்தது பாருங்கள், இன்னும் போன வாரம் இருந்த கலகலப்பு கூட இந்த வாரம் இல்லை போலையே. இங்கே பாருங்கள், இங்கேயும் கொஞ்சம் எல்லாம் இதாக தான் இருக்குது. பழைய துணி இதெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஃபர்னிச்சர் ஐட்டம், கிளாஸ் ஐட்டம் இதெல்லாம் இருக்குது. சட்டை பாருங்க. பாசு சட்டை எவ்வளோ பாசு? 100 ரூபாய்ங்களா? சட்டை பரவாயில்ல, சொல்லி நல்லா நீட்டாக தான் இருக்குங்க பாருங்க. பிஸ்கெட் வேணுமா? சட்டையும் கொஞ்சம் 100 ரூபாய்க்கு பரவாயில்லைங்க, ஒர்த்தபுளாக தான் இருக்கு. மொபைலும் கொஞ்சம் விற்கிறாங்க பாருங்க. 100 ரூபா ஸ்டார்டிங்ல. எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனா? ஒர்க்கிங் இல்லாதா? எல்லாமே ஒர்க்கிங்கா? எவ்வளோ? 100 ரூபாயில இருந்து இருக்கானே. எவ்வளோ ஸ்டார்டிங் ரேஞ்சு? 250 ரூபாயா? எந்த மொபைலு? பூரா 250ஆ? இப்போ இதெல்லாம் இது ஒர்க்கிங் கண்டிஷன், போர்டு கம்ப்ளைண்ட் நம்ம எடுத்து ரெடி பண்ணிக்கணுமா? ஏன்னா ஒரு எவ்வளோ ரேஞ்ச் வருது? 500. ரேட்டு பரவாயில்ல, ஓகே, ஒர்த்து. 250 ரூபாய்க்கு வந்து கீபோர்டு யாரா அந்த வயசானவங்க அது மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பசங்க எல்லாருமே வந்து எல்லாம் டச் இதுதான் போயிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, ஓகே, ஒர்த்து. இது பாருங்க, ஜேசிபா, கவர்மெண்ட் லேப்டாப்பு, சோனி லேப்டாப்பு, ஹெச்பி லேப்டாப்புன்னு இருக்கு. லேப்டாப் எவ்வளோண்ணா? ஏண்ணா லேப்டாப் எவ்வளோண்ணா? 3000 கவர்மெண்ட் லேப்டாப்பு 2500. இது இருக்கு. தோஷிபாவும் கவர்மெண்ட் லேப்டாப்பு என்னன்னு? 2500. தோஷிபா ஒர்க்கிங் கண்டிஷனானா? ஒர்க்கிங்ல இருக்கு. என்ன சொல்றீங்க? செக் பண்ணலாமாண்ணா? சார்ஜ் இருக்குமா? ஆன் ஆகுது பாருங்க. ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. பரவாயில்ல, ஒர்த்து. வேணுங்கிறீங்க வந்து வாங்கிக்கோங்க. 3500, 3 ரூபானாலும் கொடுத்துருவாங்க. ஒர்த்து. நீட்டா தாங்க இருக்கு. ஒர்க் ஆகுறது எல்லாமே நீட்டா தான் இருக்கு. நீங்க வேணா வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வேணா வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? நல்லா தாங்க இருக்கு. வெயில்ல கொஞ்சம் சரியா தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா வந்து நீட்டா செக் பண்ணி வாங்கிக்கலாம். செக் பண்ணியே கொடுக்குறாங்க, நீங்க வாங்கிக்கலாம். இது நம்ம 33 வாட்ஸ், OnePlus, விவோ சார்ஜர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. சோனி சார்ஜரு, விவோ சார்ஜர் இது எல்லாமே 100 ரூபாய்க்கு தராங்க. நீங்க வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ரேட்டு கம்மியாக தான் இருக்கு, பிரச்சனை. இங்க பாருங்க, சார்ஜர் வந்து இந்த இது வந்து 150 ரூபாய்ங்களா. ட்ரிம்மர் சார்ஜிங் கண்டிஷன்ல இருக்கு. சார்ஜிங் போட்டுக்கலாமா? ப்ரெஷ் பீஸுங்க 150 ரூபான்னு சொல்லி தராங்க. இங்க பாருங்க, ஃபுல்லா 150 ரூபாய்ங்களா. ஒரு பீஸ் வந்து 150 ரூபாய். 150 ரூபாய்க்கு சார்ஜர் எவன் தெரியும்? ட்ரிம்மர் இப்படி சார்ஜ் போடுற ஆப்ஷனு. ஆனால் மொத்தம் இப்போ பார்த்தீங்கன்னா 600 ரூபா போட்டு வாங்கி வச்சிருக்கேன் நான். இங்கே 150 ரூபானா சரி யூஸ் பண்ணலாம். ஏதோ ஒரு கரெக்டாக நார்மலாக யூஸ் பண்ணால் ஒரு 500 இந்த மாதிரி தான். ஒரு 5 நாள் 10 நாளைக்கு இதே டெய்லியும் போட்டு யூஸ் பண்ணால் லைட்டாக ட்ரிம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒர்த்து. 1 மாதம் 4 மாதத்துக்கு வரும். இங்கே பாருங்க, ஓகே. இதெல்லாம் இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு தான் தராங்க. உடஞ்ச கண்டிஷன் டிஸ்பிளே எடுத்து நம்ம மாற்றணும். இதில் இருக்க அசசரிஸ் மட்டும் வேணும்னா இந்த மொபைல் கடைங்க வச்சுருக்கீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டிஷ் டிவி செட்டாக பாக்ஸ் புதுசு கிடைக்குது. பரவாயில்ல, இந்த அளவுக்கு கிடைக்குது. பாருங்க,
50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு அள்ளி குப்பை மாதிரி இருக்குது. வேணுங்கிற மொபைல் கீபேடு மொபைலு பழைய மொபைல்லாம் வச்சுருப்பாங்க வீட்டில் பாட்டி அம்மா இது வயசானவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இங்கே வந்து வாங்கினீங்கன்னா உள்ளே இருக்க அசசரிஸ் கிடைக்கல அப்படின்னு இங்கே வந்து கிடைக்கும். இப்போ சார்ஜரு ஓல்டு மாடல் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸில் போடுறது டாடா ஏசியில் போடுறது இந்த மாதிரி இதெல்லாம் இங்கே கிடைக்குது. இந்த மாதிரி கொண்டு பாருங்க சூப்பராக இருக்குது. கரண்ட் அடுப்பு இருக்குது. கரண்ட் அடுப்பு இதெல்லாம் ஒர்க்கபுள் தான். டிவிடி பழைய டிவிடி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஜெட் ஐட்டம் தான் அதிகமாக இருக்குது பாருங்கள். என்னதுன்னா இந்த ஹெட்செட்டு லைட்டு ஸ்பீக்கரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 300 ரூபா 250 ரூபா. 300 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நெக் பேண்டு வாங்கிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏர்பட்ஸும் 350 ரூபா தான். அந்த ரேஞ்சிலே நம்ம வாங்கிக்கலாம். ரேட்டும் கொஞ்சம் சீப்பாக தான் கிடைக்கும். நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் பேரம்பேசி வாங்க பாருங்கள். அதுதான் ஒர்த்தபுள். அடுத்தது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இப்பயும் பார்த்தீங்கன்னா வர வர கும்பல் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமாக ஆரம்பிச்சிட்டாங்க பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சைடு பாருங்கள் ஸ்பீக்கர் இருக்குல்ல ஹோம் தேட்டரு ஸ்பீக்கரு இந்த மாதிரி இது எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை செய்கிற மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஒவ்வொன்றும் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் கிடையாது. நம்ம தான் எடுத்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி பழைய டிவிடி கேஸ்டெல்லாம் கிடைக்குது பாருங்கள். டிவிடி கேஸ்ட்டு பாட்டு இது மாதிரி இதெல்லாம் நிறைய இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பழைய ரேடியோ சுற்றிங்க இதெல்லாம் இந்த 80s 90s யூஸ் பண்ணுற கிளிப்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஒர்த்தபுள் தான். பரவாயில்ல நல்லா தான் இருக்குது. நீங்களும் யூஸ் பண்ணுறவங்க வாங்குறீங்க வாங்கிக்காங்க. ஆனால் இதில் என்னென்னா நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறது என்னென்னா இதை வாங்கி எனக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அது நீங்கள் வாங்கி அனுப்புறது பிரச்சனை இல்லை. சேனல் ஆரம்பிக்கிறோம் சரி நம்ம வாங்கி அனுப்பலாம். அது வந்து ஏன் ஒத்து வராதுன்னு சொல்கிறோம்னா நிறைய பேருக்கு இது வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். கொரியர் பார்சல் வர்றது நமக்கு வந்து ஒழுங்காக வராது. தூக்கி கீழே மேலேயும் போட்டுருவாங்க. ஆனால் இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் இல்லாததான் நிறைய இங்கே இருக்குது. ஒர்க்கிங் கண்டிஷன் 1 2 தான் இருக்குது. வாங்கி 1 நாள் 2 நாளில் போயிடுச்சு நீங்கள் ஏமாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால தான் நான் சொல்கிறது கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து நேராக வந்து வாங்கிக்கோங்க. அதுதான் ஒர்த்து. நீங்கள் வந்து பார்த்து வாங்குறது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அது நான் பார்த்து வாங்குறது ஏன்னா நான் ஒரு மைண்ட் செட்டில் இருப்பேன் நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க. அதனால் நான் சொல்கிறேன் நீங்கள் பார்த்து வாங்குறது பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். நானாக வந்து வாங்குறது அது ஒத்து வராது. நீங்களாம் வந்து வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். எப்படி இருக்கும் ஏது இருக்குன்னு பார்ப்பீங்க. அதே மாதிரி பாருங்கள் லேப்டாப்பு பாருங்கள். லேப்டாப் வச்சுருக்காரு சின்ன அண்ணா எவ்வளோண்ணா மினி லேப்டாப்பு 3000 ரூபாயாண்ணா? ஒர்க்கிங் கண்டிஷன் அண்ணா இங்கே இருக்க பாருங்க. இந்த லேப்டாப்பு 4500. லினோவோ பார்த்தீங்கன்னா நான் இது 4500 சொன்னேன். 3000 ரூபா அந்த குட்டி லேப்டாப் பாருங்க. பரவாயில்ல. மினி லேப்டாப் 3000 ரூபாய்க்கு தராங்க. ஒரு 8000 10,000 போட்டு கடையில் வாங்குறீங்க. சின்ன லேப்டாப் ஏதாவது இந்த ஆஃபீஸ் யூஸ்க்கு யூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி இருக்கீங்க வந்து இது மாதிரி வந்து வாங்கிக்காங்க. பெஸ்ட்டு என்னை கேட்ட வரைக்கும். இந்த அளவுக்கு வந்து பண்ணித்தராங்க. லெவல் டி டெம்பர் கிளாஸ் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ விற்பாங்க 500 ரூபா 450 ரூபா இந்த மாதிரி போட்டு வித்துட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்க எவ்வளோ தலை லெவல் டி 100 ரூபீஸா? சூப்பர். லெவல் டி 50 ரூபாய்க்கு தராங்க. இது 50 ரூபாய்க்கா? லெவல் டி 100 ரூபாய்க்கா? ஓ அனைத்து மாடலும் கிடைக்குது. பரவாயில்ல. 150க்கு இது என்னன்னா இது 150க்கு என்ன ஒர்த்து புரியல. ஓ அந்த ஐ ப்ரொடெக்ஷன் மாதிரி இருக்கிற இது மொபைல்ல இருக்க மாதிரி இருந்தது. இது விவோ V90க்கு இது மாதிரி இருக்கானா? V30க்கு ஃபிளாட்டு தான் கடையில தான் கிடைக்கும். அப்போ வந்து அந்த ஃபிளாட் இருக்கிற மட்டும் உங்ககிட்ட இருக்கு. அந்த கேர்டு வந்து கிடைக்கும். சரி ஓகேண்ணா தேங்க்யூ. பரவாயில்லைங்க. பேக் 100 ரூபாயிலிருந்து பேக் இருக்கு. ஹேண்ட் பேக் 150 ரூபாய்ங்களாமா. 100 ரூபானா வாங்கிக்கலாம். அவ்வளோதான் ஒர்த்து. அதுக்கு மேலே எல்லாம் ஒர்த்து கிடையாது. இங்கே பாருங்க மொபைல் தாங்க ஊர் போட்டது வச்சுருக்காங்க. கீபேடு மொபைல் ஜியோ ஃபோனில் எப்போ இருந்தது 1500 ரூபாய்க்கு போட்டு கூவிக்கு வித்துட்டு இருந்தாங்க. பல்லாவரஞ்சாந்தையில் ரோட்டில் போட்டு வித்துட்டு இருக்காங்க 150 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்குன்னு சொல்லிட்டு. பெல்ட்டு பாருங்க 100 ரூபாயில இருந்துருக்குங்க. சாக்ஸு 3 செட்டு வந்து 100 ரூபாங்க. பர்சன் பாருங்க 150 ரூபா 200 ரூபா இந்த ரேஞ்சு தான் இருக்குது. ஓகே ஒர்த்து தான். இப்போ பாருங்க இப்போ தான் கடை போடலாம் ஆரம்பிச்சிருக்கேன்.
சாரி கலெக்ஷன், சூரத்து கலெக்ஷனுங்க. சாரி 5 புடவை 500 ரூபாய், 5 புடவை 500 ரூபாய், 5 புடவை 500 ரூபாய்ங்களாமா. பார்த்துக்கோங்க, 5 புடவை 500 ரூபாய், 5 புடவை 500 ரூபா. 5 புடவை 500 ரூபாய். தயவு செஞ்சு இந்த மாதிரி பர்ஃப்யூம் இருக்கும், இதை மட்டும் வாங்கிடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி இருக்குல்ல, பரவாயில்ல 150 ரூபாய்க்கு தராங்க, 200 ரூபாய்க்கு தராங்கன்னு தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. ஏன்னா என் கூட இருக்கிறவர் வாங்கினாரு. இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க தண்ணி ஊற்றி உள்ள ஒரு லிக்விட் மாதிரி ஊற்றி விட்டுறாங்க. ஊற்றி விட்டு அதை போய் பர்ஃப்யூம்ங்கிறாங்க. அதை அடித்தோம்னா கரை தான் ஆகுதோ ஒழிஞ்சு வாசம் வர மாட்டேங்குது. மேலே மட்டும் லிக்விடில் மட்டும் என்னன்னா நீக்கி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக அடிக்கிறப்ப மட்டும் அந்த ஸ்மெல் இருக்கும். நீங்கள் போய் யூஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஓப்பனில் வச்சுருந்தீங்கன்னா முடிஞ்சது, காலி, அவ்வளோதான். அது யூஸ் பண்ணுறதே வேஸ்ட்டு. சோஃபா செட்டெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஹோம் தேட்டர் பாரு, சூப்பராக வச்சுருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. வாஷிங் மிஷினு, அந்த வாஷிங் மிஷின் பாருங்கள் எவ்வளோன்னு கேட்டேன். அது 5500 ரூபாய்ங்களாமா. ஓஃபுல் வாஷிங் மிஷினு 7 கிலோ வரும். அது பரவாயில்ல, ஒர்க்குங்க. ஓவன் இருக்கு. அண்ணா ஓவன் எவ்வளோண்ணா? அண்ணா ஒர்க்கிங் கண்டிஷன் அண்ணா? பாருங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிவீட்டு, ஸ்பேனரு, இந்த பாருங்க கட்டிங் மிஷினு, பவர் மிஷினு, மோட்ரு எல்லாமே இருக்கு. ஸ்க்ரூ, சுத்தியல், கம்பிள்ஸ் பாருங்க. கடையில் போட்டு 500 ரூபா 600 ரூபா போட்டு வாங்குறதுக்கு அநியாயத்துக்கு இவர்கிட்ட என்ன 100 ரூபா சொல்றாரு. ஒரு 2 தம்பிள்ஸ் 200 ரூபா கொடுத்துட்டு போப்பா, இல்லை 150 ரூபாய்க்கு எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் ஒன்றும் கெட்டு போகிற பொருள் கிடையாதுங்க. நீங்களாம் வாங்கி வீட்டில் எப்படினாலும் இந்த ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா, இங்கே நீட்டாக வந்து வாங்கிட்டு போகலாம். ஜிம் அசசரிஸ் வந்து ஊர் போட்டது கிடைக்கும். வண்டி சேக்கப் சார் இருக்குது பாருங்க, ஆரனில் இருக்குது. இது எடுத்து ஒரு 100 ரூபா 150 ரூபா சொல்லுவாங்க. எடுத்து கொஞ்சம் ஒரு சில ஆரன் அடிக்கும், இல்லைன்னா கடையில் கொடுத்து சர்வீஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஒர்த்து. ஏன்னா ஒரு ஆரனை 2000 ரூபா 2500 ரூபா சொல்லுவாங்க. கிரகாம்பல் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபோனை பாருங்க, அந்த மாதிரி ஃபோன்லாம் இருக்குது, பரவாயில்ல. மிஷின் பாருங்கள், இந்த குமார் இதெல்லாம் பழைய காலத்து மிஷினுங்க. இந்த 80s இதெல்லாம் வீட்டில் அம்மா அம்மாருங்கெல்லாம் வச்சு தைச்சிட்டு இருப்பாங்க. இப்போ டெய்லரிங்கில் இப்போலாம் புது மிஷின் வந்ததுக்கப்புறம் ஓல்டு மாடல் எல்லாத்தையும் அப்படியே ஒதுக்கிட்டாங்க. ஓல்டு இஸ் கோல்டுங்க எப்பயுமே, அதை தெரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே அது ஒர்க்கு. வைப்ரேஷன் மோட்டர் பாருங்கள், இந்த ரோடு காங்கிரீட் போடுறப்ப யூஸ் பண்ணுற மோட்ரு, அப்புறம் வேக்கம் கிளீனரு எல்லாமே இருக்குது. வந்து வாங்குறவங்க வந்து என்ன பண்ணுறேன்னா, இங்கெல்லாம் வந்து ஒரு 5000 ரூபா 10,000 ரூபாலாம் பத்தாது, அதிகமாக வாங்குறவங்க. இங்கே பாருங்கள், ஃபர்னிச்சர் ஐட்டம்லாம் ஊருப்பட்டது இருக்குது. ஃபர்னிச்சரு, அந்த ரன்னிங் ஓடுவாங்க இல்லைங்க அந்த மிஷினு, டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், வீட்டுக்கு தேவையான அனைத்தும் இங்கே கிடைக்கும். இங்கே பாருங்கள், ஸ்பீக்கர் பாருங்கள் 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு. பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு தருவாங்களா அப்படின்பாங்க. அவன் 200 ரூபா சொல்லுவாங்க. நீங்கள் 50 ரூபாய்க்கு அந்த மாதிரி பேசுனீங்கன்னா வாங்கிடலாம். ஒரு சில பேர் தான் தரமாட்டாங்க. அப்படியே நீங்கள் உள்ளே போக போக மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரேட்டு சீப்பாகவே கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். பெல்ட்டு 100 ரூபா, கத்திரிக்கோல், பூட்டு, இல்லை அந்த கத்திரிலாம் பார்த்தீங்கன்னா 20 ரூபா 30 ரூபா 50 ரூபா. ஏர்பட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காது குறையெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபா. அந்த ஃபோன் ஹோல்டர் இருக்குது பாருங்கள், அது கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா 300 ரூபா சொன்னாப்புல, 250 ரூபானா ஃபைனலாக தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பாத்திரம்னா கடையில் இருக்கீங்க, பாத்திரம், டிஃபன் பாக்ஸு, தூக்குவாளி, சாம்பாளத்தட்டு, இது எல்லாமே இருக்குது. ஸ்பூனு இது மாதிரி இருக்குது, பார்க்க சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், திருப்பியும் பாருங்கள் போல்ட்டு. இந்த மெக்கானிக் செட்டுக்கு தேவையானது டீ ஸ்பேனர், இப்போ பெரிய மோட்டருக்கு தேவையான வரைக்கும் இருக்குங்க. டீ ஸ்பேனரு, இந்த இது மாதிரி. இது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கி பசங்களுக்கு எல்லாம் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஃபோன் ஹோல்டர் மாட்டுறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாமே இந்த டீ ஸ்பேனர் எல்லாம் தொலைச்சிருவாங்க. இங்கே வந்தீங்கன்னா இது 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு இந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கலாம், இது அதிகமாக கிடைக்கிது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ ட்ரைவரு, பஞ்சர் ஓட்டுறது, அறம் பாருங்க, அறம் ஆவறதெல்லாம் இருக்குது. அப்புறம் பாருங்க திருப்பூலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க டீ ஸ்பேனர் பெருசு இருக்குது, சின்னது இருக்குது, ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது, எல்லாமே இருக்குங்க. ஒர்க்குங்க. இதெல்லாம் வந்தோன்னா 50 ரூபா 100 ரூபாய்க்கு அந்த பட்சத்தில் நீங்கள் நீட்டாக வந்து வாங்கிட்டு போகணும். அடுத்து ட்ரெஸ்ஸு, காஸ்மெட்டிக் ஐட்டம் பாருங்க. அப்போ நரோட்டோ ஃபேனில் யாராவது இருந்தாங்கன்னா வச்சுக்கோங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மை ஃபேவரட்டுப்பா. அடுத்த எபிசோடு எப்போ வரும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பார்ப்போம் எப்போ வரும்ன்ட்டு ஆர்வமாக இருக்கேன். இங்கே பாருங்க,
பழைய சட்டை பேண்ட்டு பாருங்கள், சட்டை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 தராங்க. 100 ஆனால் யூஸ் பண்ணது மாதிரி இருக்குது. 100 சொல்லிட்டு இருந்தாப்புல. யூஸ் பண்ண ஐட்டமாக இருக்குது இதெல்லாம். கொசுவில் பாருங்கள் 300 350 இது மாதிரி தராங்க. அடுத்து ஃபர்னிச்சர் ஐட்டம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அதிகமாக கிடைக்கும் பல்லாவரம் மார்க்கெட்டில். இங்கே வந்து பழைய மிஷின் பாருங்கள். இந்த மிஷின்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குதுன்னு சொன்னார். ஆயில் விட்டு சும்மா பளபளன்னு வச்சுருக்காங்க. எல்லாம் யார் இது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க? எல்லாம் வந்து பவர் மிஷின் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் பழசோட சரி. இப்போல்லாம் வந்து புதுசு வந்ததுக்கப்புறம் பழசெல்லாம் விட்டுட்டாங்க.